மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம பேஸ் எப்படி இருக்கிறீங்க? பயங்கரமாக போயிட்டுருக்கா, பரபரன்னு போயிட்டுருக்கா. படத்தில் கிளைமேக்ஸ் 30 நிமிஷம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுமோ, எவ்வளோ பரபரன்னு சீட் எஜ்ஜில் உட்காந்துட்டு இருப்போமோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய கடைசி 2 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனப்போ கடைசி 2 நாட்கள் அப்படின்னா, 10ஆம் தேதியோடைய சீஃப் மினிஸ்டருடைய காலம் முடியுது. அதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கவர்னர் ஆட்சி வந்துடும். இதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ அதனால தான் லாஸ்ட் 2 days, இன்றைக்கி தேதி 8, 9, 10ஆம் தேதியோட நம்ம முக ஸ்டாலின் அவருடைய சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் முடிஞ்சிச்சு போச்சு. அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி வந்துடும். ஸோ இப்போ இந்த தமிழகம் எதை நோக்கி போகுது? விஜய் அவர்கள் அடுத்து சிஎம் ஆவாரா, இல்லை இங்கேருந்து திமுக கூட்டணியிலேருந்து யாராவது ஒருத்தர் சிஎம் ஆவாங்களா அப்படின்ற உங்கள் கேள்விகள் இருக்குது. இல்லை கவர்னர் ஆட்சி வருமா? இது எல்லாத்தையும் யார் டிசைட் பண்ணுறா? அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார். எங்கே? மேலே, எல்லாத்துக்கும் மேலே டெல்லி, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் ஆட்டுவிக்கும், அவர் ஆடுற ஆட்டம் தான் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்பி தான் ஆகணும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். தயவு செஞ்சு மீடியா சொல்கிறத நம்பாதீங்க, அவங்க எல்லாம் ஃப்ராடு பயிலுங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த இப்போ திருப்பியும் அந்த 4ஆம் தேதிக்கு போவோம். மே 4ஆம் தேதியிலேருந்து திருப்பி வருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னையிலேருந்து ஆரம்பித்தா தான் உங்களுக்கு புரியும். தளபதி அவர்கள் மெஜாரிட்டியாக சீட்ஸ்லாம் வின் பண்ணதுக்கப்புறமா, அவருடைய தொகுதி பெரம்பூரில் அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் லயாலா காலேஜில் போயிட்டு சந்தோஷமாக அந்த எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்த அதே நேரத்தில், அதே டயத்தில் அவருக்கு மத்தியானத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பயங்கரமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஆளுநர் வந்து என்ன சொல்லிட்டார், நேரு ஸ்டேடியத்தில் அவருக்கு பதவியேற்பு விழாக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பரபரன்னு நடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நைட்டு 10 மணி 12 மணி வரைக்கும் பாதி பேருக்கு தெரில ரிசல்ட் என்னென்னு. அடுத்த நாள் காலையில் தான் யார் கரெக்டாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் வரும்போது விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, 108 அங்கே நிற்குது. அப்போ இந்த 108 நிற்கும்போது விஜய் அவர்கள் எப்படியாவது நம்ம பக்கம் வருவாங்க. யார்? அதிமுக பக்கம் பெரும்பான்மையை கேட்டு இங்கே வருவாங்க. அப்படி வரும்போது நமக்கு ரொம்ப வசதியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பார்ட்டி, என்னது மேலே இருக்க பார்ட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. உண்மையாக அதுதான் மேட்ரு. உண்மையாலுமே விஜய் அவர்கள் இவங்கள மாதிரி ஒரு பொலிட்டீஷியன்ஸாக இருந்திருந்தா கண்டிப்பாக மெஜாரிட்டி கோரி அந்த பக்கம் தான் போகணும், அதிமுக பக்கம் தான் போகணும். அதிமுக பழனிசாமிகிட்ட போயிட்டு பேசி, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியோ இருந்தோம், இந்த வாட்டி நீங்கள் வாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் ஆதரவு கொடுத்துருப்பார். ஒரு டெபுட்டி சிஎம் பொசிஷன் கொடுத்துட்டு ஆதரவு கொடுங்கன்னா கொடுத்துருப்பார். இல்லை டெபுட்டி சிஎம் பொசிஷன் வேண்டாம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம், இல்லை ஒரு 20 எம்எல்ஏ ஆதரவு தரோம், 10 எம்எல்ஏ ஆதரவு தரோம்னு சொல்லியிருந்தால் கொடுத்துருப்பார். ஆனால் விஜய் அவர்கள் அங்கே போகல. அங்கே போகாமல் விஜய் அவர்கள் இங்கே காங்கிரஸ் கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறார். காங்கிரஸ் கூட மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இங்கே வேறு ஒரு விஷயம் நடக்குது. அதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அது மீடியாவில் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகலை, ஆனால் ஆயிருக்க வேண்டியது. ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினை போய் மீட் பண்ணுறாரு. இதை நீங்கள் பார்த்தீங்களா? எங்கேயாவது பெரிய லெவலில் பேச்சு பொருளாக வந்துச்சா? வரல. ஏன்னா அவர் துக்கம் விசாரிக்க போயிருக்காராம். ஏன்னா அவர் வந்து ஸ்டாலின் தோத்துட்டார்ல, அதனால் ஸ்டாலின் தான் அவருக்கு முதலாளி கண்டிப்பாக. அதனால் அங்கே போய் துக்கம் விசாரிக்க போயிருக்காரு. அது துக்க விசாரிக்கலாம் கிடையாது. ஒரு முக்கியமான இந்த விஷயத்தை சொல்ல சொல்லி மேலே இருந்து ஆர்டரு இவர் போய் அங்கே டெலிவரி பண்ணிட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஏன் நீங்களும் அதிமுகவும் சேரக்கூடாது, அதிமுகவுடைய இபிஎஸ் வேணால் நீங்கள் தோற்று போயிட்டீங்க, உங்களுக்கு இனி எம்எல்ஏ கிடையாது, இபிஎஸை வந்து சிஎம் ஆக்கி உங்கள் பையனை வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கி ஏன் நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டாலின்கிட்ட போய் பேசக்கூடிய நபர் வேறு யார் இருப்பா தமிழ்நாட்டில்? எனக்கு தெரிஞ்சு அவர் தான். ஓகேங்களா? அதனால தான் நம்ம சொல்கிறோம், எலும்பு துண்டுக்கு வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் ரஜினிகாந்த். பேருக்கு தான் சூப்பர் ஸ்டார், அது சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, அது ஒரு வேஸ்ட்டு. அது தென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அன்னை பிடிச்ச பீடை. அதுலேருந்து திமுக வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் திமுகவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஏடிஎம்கே, அதாவது ஜெயலலிதா அம்மாலாம் தோக்கடிச்ச ஆள் தானே இருந்தாலும். ஸோ இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்தது அந்த ஆளுக்கே காண்டு தான், வைத்தறிச்சல் தான். நம்மளால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சின்ன பையன் 2 வருஷத்தில் சாதிச்சாயா, அது தனி மெஜாரிட்டி ஒரு வரலாற்றை படைச்சிட்டான்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலில் கும்பிட்டு தெரியும், வைத்தறிச்சலில். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆள் போய் இங்கே பேசிட்டு வர்றாரு. பேசி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட அடுத்த நாள் விஜய் அவர்கள் வந்து போய் கேட்குறாரு, எங்களுக்கு பதவியேற்பு பண்ணி வைங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, மெஜாரிட்டியோட நீங்கள் வாங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து பதவியேற்பு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல அது குண்டை தூக்கி போட்டாப்புல. ஸோ சட்டப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கவர்னர் மாளிகையில் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சட்டப்பேரவையில் தான் வந்து நிரூபிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில். ஸோ நீங்கள் பதவியேற்பு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நிரூபிக்க வேண்டியது தான் இப்போதைக்கு சட்டப்படி நியாயமானது. அதுதான் இந்தியன் லா. பட் லாவெல்லாம் வந்து கவர்னர்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வந்து பப்பட்டு
மேலே என்ன சொல்கிறாங்களோ அங்கே கேட்டுக்கிட்டு இங்கே செய்யக்கூடிய ஒரு பப்பட் அப்படின்றனால அவர் ஒரு பாயிண்ட் தூக்கி வைக்கிறாரு, குதிரை பேரம் நடக்கும், நான் பதவியேற்பு செஞ்சு வச்சுட்டா குதிரை பேரம் நடக்கும், அதனால் நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் இப்போ எங்கேயும் குதிரை பேரம் நடக்கலை போல இருக்குது. ஏன்னா அவர் தான் சரி நம்ம ஏதாவது வாயில் வந்துடும், கவர்னர் ஆகி போயிட்டார், அதை விட்டுருவோம். ஸோ அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லாமல் இன்னொரு விஷயத்த கவர்னர் சொல்லும் போது தான் இந்த நியூஸு பயங்கர வைரலாக போகுது. இதில் மீடியாவில் ஃபுல்லாக வைரலாக்கப்படுது. விஜய் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால் மற்றவர்கள் வந்து என்னிடத்தில் கோரிக்கை வைத்தால் மெஜாரிட்டியோட நான் அவங்களுக்கு பதவியேற்பு செஞ்சு வைப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அப்போ மற்றவர்கள் யார்? இங்கே விஜயை தவிர்த்து வேறு யாரும் மெஜாரிட்டி கிடையாது. திமுகவுக்கு மொத்தமாகவே 73 சீட்டு, அதிமுகவுக்கு மொத்தமாகவே வந்து 53 சீட்டு என்னமோ தான். அப்போ இங்கே மெஜாரிட்டி கோரி யாருமே போக முடியாது. விஜய் அவர்களுக்கு அடுத்து திமுக போய் எங்களுக்கு வந்து பண்ணுவீங்கன்னு கேட்க முடியாது, அதிமுக போய் எங்களுக்கு வந்து பண்ணுவீங்கன்னு கேட்க முடியாது. அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்தால் மட்டும்தானே போய் கேட்க முடியும். ஸோ இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இதை வச்சு தான் மீடியா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க 2 பேரும் சேரப்போகிறார்கள். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து சிஎம் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, தனியாக டிஎம்கேவும் தனியாக ஏடிஎம்கேவும் சேர்ந்தாவே விஜய் அவர்களுடைய அந்த 108 சீட் இருக்குல்ல, அந்த சீட்டை இவங்க தொடலை. ஏன்னா 73 அப்படின்றது திமுக எடுத்த திமுக அலையன்ஸுடைய ஓட்டு எம்எல்ஏ சீட்டு. அதில் 14 சீட்டு அவங்களோட கூட்டணி, புரியுதுங்களா? ஆல்ரெடி 73 காங்கிரஸ் வெளில வந்துட்டனால 68 தான் இப்போ திமுக கூட இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் 53 சீட்டு வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 68ம் 53ம் சேர்ந்தா எவ்வளோ வருது? 60 ஒரு 50 110 118 இங்கிட்ட 1 3. ஸோ 121 தான் மொத்தமாகவே வருது. 121 போதுமே இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. சரி, அதில் ஒரு சபாநாயகர் போயிடுவாங்க. சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ திமுக பிஜேபி அலையன்ஸோடு சேருதா? ஏன்னா அதில் ஒரு சீட்டு பிஜேபி இருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்க? பிஜேபி வந்து ஒரு சீட்டை வந்து ஒதுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? 119 சீட்டு, எக்ஸாக்டாக 119 சீட்டு இவங்களுக்கு இருக்குது. அப்போ இவங்க வந்து சிஎம் ஆகலாம். யார் சிஎம் ஆகுறது அப்படின்ற கேள்வி இங்கே வருது. இபிஎஸ்ஸா இல்லை சின்னவரா? சரி, இபிஎஸ்ஸே ஏற்றுக்கிட்டு சின்னவர் வந்து டெபுட்டி சிஎம்மாகவே வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 119 சீட்டு எல்லாரும் சேரணும். யார்? விடுதலை சிறுத்தை, சிபிஎம்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயூஎல், அப்புறம் இந்த மாதிரி இந்த லெஃப்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிகள் எல்லாமே கூட நிற்கணும். அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாமகவும் அப்படியே நிற்கணும். அதே மாதிரி அமமுகவும் அப்படியே நிற்கணும். எக்ஸப்ட் பிஜே விட்டோம்னா அப்போ தான் இந்த 119 எண்ணிக்கை இவங்களுக்கு வரும். என்னுடைய கேள்வி இங்கே என்னென்னா, பாமக இருக்க இடத்துல விசிகா போகவே போகாது அப்படின்றாங்க. அப்போ எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சேர்ந்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுடைய பார்ட்டி கிடையாது, அது நேஷனல் லெவலில் இருக்க பார்ட்டி. அவங்களுடைய கொள்கையே வந்து மதசார்பற்ற கொள்கை. முக்கியமாக பாஜக எதிர்ப்பு தான் அவங்க செய்வாங்க. அப்போ பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அதிமுகவில் போய் இவங்க சேருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இங்கே 2 சீட்டு இதில் போட்டுக்கிட்டா கூட அவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது. என்னது, ஏதாவது ஒரு 2 பேர் வெளியில் வந்துட்டால் கூட ஆட்சி அமைக்க முடியாது. தப்பி தவிர இதை மீறி நான் சொன்ன இந்த கணக்கில் 119 பேர் வச்சு இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை நாளில் இந்த ஆட்சி கவிழும்னு நினைக்கிறீங்க? 2 நாள் தான். அதுக்கு மேலாம் வந்து கூட்டம்லாம் நிற்க மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் இப்படி இவங்க சேரும்போது அங்கே திமுகலையும் சரி அதிமுகலையும் இருக்கக்கூடிய எம்எல்ஏல இப்போ இவங்க மிரட்டி இவங்க சேர்த்துக்கலாம். அவங்க நாளைக்கே ரிசைன் பண்ணாங்கன்னா, எனக்கு உங்கள் கொள்கை பிடிக்கல, மக்களை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு நேர்மையான சில எம்எல்ஏக்களும் உள்ளே இருப்பாங்கல்ல, கொஞ்சமாவது ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் இந்த 120 பேரில், அதில் அந்த 5 பேர் 10 பேர் வெளில வந்துட்டாங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் நேர்மையாக இருக்க வேண்டியது திருமாவளவன், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸு, அப்புறம் முஸ்லீம் லீக் பார்ட்டி லீடர்ஸ் தான் நேர்மையாக இருக்கணும். ஆனால் அவங்க நேர்மை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆளுநர் செய்தது தவறு, பெரும்பான்மை உள்ள அது அதிகமாக மெஜாரிட்டியில் ஜெயித்த நபருக்கு சிஎம் பதவி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே சொல்லிட்டு இருக்காங்க. வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காங்க. அதை பேப்பரில் எழுதி நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு 2 நாளாக மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வரையும் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் மேபி நல்ல விஷயம் கிடைக்கலாம் அப்படின்ற நல்ல தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸி. ஏன்னா விசிகாவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இன்றைக்கி திருமாவளவனுக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
ஏன்னா திருமாவளவன் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன? தலித் கம்யூனிட்டிகள் மக்களாக இருக்கணும், அவங்களுக்கும் பொது தொகுதி கிடைக்கணும், அவங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு லட்சியத்தோடு நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது இன்றைக்கி சர்வசாதாரணமாக அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட 20 வருஷமாக 30 வருஷமாக நீங்கள் திமுகவில் இருந்து இல்லை இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் மக்களுக்காக போராடி 8 சீட்டு 6 சீட்டுன்னு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்து உங்களால் 2 பொது தொகுதி தான் நீ வாங்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி அப்படியே சைலண்ட்டாக யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் 30-40 மக்கள் வந்து நின்று வின் பண்ணியிருக்காங்க. யாருக்காக? அப்போ இதெல்லாம் மாற்றம், இதுதானே மாற்றம். அப்போ இதை நீங்கள் ஆதரிக்காமல் எப்படி ஏன் இழுத்தடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இன்றைக்கி திருமாவளவனுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா பேச்சு பொருள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவருடைய பேர் அங்கே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது. அதை அவர் உணர்ந்து கண்டிப்பாக இந்த பக்கம் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே மீடியாவுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றும் சிஎம் ஆக போகிறது இல்லை அப்படின்றது தெரியும். விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆகணும் அப்படின்றது தெரியும். ஆனாலும் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்டெண்ட் ஆக 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 மக்களின் மனநிலைமை மாறும். மக்களின் மனநிலைமை மாறும்போது போராட்ட களமாக தமிழ்நாடு மாறும். போராட்ட களமாக தமிழ்நாடு மாறும்போது அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் கையில் வச்சுருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தேதி 8. இன்கேஸ் இவங்க ஆதரவு கொடுக்கல, யார் லெஃப்ட் பார்ட்டிஸ் விசிகாவோ இல்லை வந்து மற்ற கட்சிகளோ ஆதரவு கொடுக்கல அப்படின்னா விஜயர்களால் சிஎம் ஆக முடியாது. 10ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன ஆகும்? கவர்னர் ஆட்சி அப்ளை பண்ணப்படும். கவர்னர் ஆட்சி அப்ளை பண்ணப்பட்டால் யார் இங்கே ஆட்சி பண்ணுவா? ஆப்வியஸ்லி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயர்கள் சிஎம் ஆகக்கூடாது. அப்படி ஆனால் அது அதிமுக கூட சேர்ந்து தான் ஆகணும், இபிஎஸ் கிட்ட வந்து கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இபிஎஸ் மூலயமா போனால் மட்டும்தான் நாம் சொல்கிறது இபிஎஸ் மூலிமா குடைச்சல் கொடுப்பாங்க, குடைச்சல் கொடுக்கறதுனால விஜயர்கள் மூலிமா அந்த திட்டங்களெல்லாம் சாதிச்சுக்க முடியும் அப்படின்றது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் இங்கே விஜயர்கள் கூட சேர்ந்தனால தமிழ்நாடு, அதாவது சவுத் சைடில் பிஜேபிக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. சவுத் சைடில் இருக்கக்கூடிய இந்த எம்பிஸை கேப்சர் பண்ணணும். இப்போ காங்கிரஸுக்கும் அதே தான். ஏன்னா இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் விஜயர்களோட சேர்ந்தனால ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா சவுத் சைடும் காங்கிரஸோடைய பார்ட்டி ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ 2029 எலெக்ஷன் வரும்போது எம்பி எலெக்ஷனில் அதிக அளவில் காங்கிரஸ் வின் பண்ணால் அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் யாராக இருப்பா? ராகுல் காந்தியாக தான் இருப்பாங்க, இல்லை சோனியா காந்தி. அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இப்போ இந்த தமிழ்நாட்டுடைய இந்த அரசியல் யார் சிஎம் ஆகிறதுன்றது மேட்ரு இல்லை. அடுத்து 2029 யார் பிஎம் ஆக போகிறா? ஸோ ஹூ இஸ் அ கிங் மேக்கர்? இங்கே தளபதி விஜய் அவர்கள் தான் கிங் மேக்கர். தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகளின் முகத்தை கிழித்து மக்கள்கிட்ட போட்டு காமிச்சதும் இன்றைக்கி விஜய் அவர்கள் தான். அடுத்து சென்ட்ரலில் யாரா பிஎம்மாக இருக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ண போகிறதும் தளபதி அவர்கள் தான். ஸோ நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதெல்லாமே தளபதிக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். அழுத்தங்களெல்லாம் பார்க்காதீங்க. அவருக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த அழுத்தங்கள் வரும்போது இதுதான் அரசியலா, இப்படி தான் பண்ணுறீங்களா, ஓகேடா. இப்போ இந்த லெஃப்ட் பார்ட்டிஸ்ட்டை வந்து சப்போர்ட் வாங்கி நாளைக்கு இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, தமிழக வெற்றி கழகத்தில் சிஎம் ஆகிட்டான்னு வச்சுங்க, அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான குடைச்சல்லாம் இருக்கும் பாருங்க, அது வேறு அனுபவம். ஸோ இந்த அனுபவமும் தளபதி அவர்களுக்கு கிடைக்கணும். ஸோ ஆண்டவன் செதுக்கிக்கிட்டே இருக்காப்புல தளபதியை. எப்படி கற்றுக்குட்டின்னு சொன்னாங்கல்ல, அரசியலே தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, அரசியல் தெரியாதவருக்கு எப்படி அரசியல் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் 108 அவரை வந்து அப்படியே நிற்க வச்சார். 108 நிற்க வச்சா நம்ம ஒரு 10 சீட்டுக்காக எவ்வளோ நம்ம வந்து பெக் பண்ண வேண்டியது இருக்குது இவங்கள்ட்ட புரிய வைக்கிறாரு. இவங்க பார்த்தீங்களா 2 சீட்டை வச்சு என்ன ஆட்டம் காட்டுறாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு, மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்க கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி வேலை பண்ண போகிறாங்க அப்படின்றத இனி வரங்காலங்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்கரவர்த்தி சாணக்கியனா விஜய் அவர்கள் உருமாறிட்டு வர்றாரு. 2031 நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு பொலிட்டிஷியனை பார்ப்பீங்க. ஆனால் நமக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில. ஸோ அந்த மாதிரி தளபதியை செதுக்கிட்டு வராங்க. ஸோ இங்கே ஒரே வாய்ப்பு தான், நான் திருப்பி சொல்கிறேன், விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக முடியும், வேறு யாருமே ஆக முடியாது. அப்படி இல்லைன்னா கவர்னர் ஆட்சியை கொண்டு வருவாங்க, அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு டக்குன்னு ஒரு 10 எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க, அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க போயிட்டு முறையிடலாம், நாங்கள் மெஜாரிட்டியோடு வந்துட்டோம், எங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு. அப்போ அது இழுத்தடிக்கலாம் முடியாது. ஸோ பல வழிகளில் நம்ம சேஃபாக இருக்கோம், செக்யூர்டாக இருக்கோம்.
விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆவார் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. திஸ் இஸ் பாலிடிக்ஸ். இது சின்ன லெவல் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது இந்தியாவுக்கான பாலிடிக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.